பேசிடணும். வணக்கம், நான் உங்கள் ராகவகுமார். இது தீபிகா அதிர்வுகள். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போகிற படம் மனிதர்கள் அப்படின்ற ஒரு படம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, க்ரௌட் ஃபண்டிங்கில் பணம் எடுக்கிறது அப்படின்னா. அதெல்லாம் என்ன சார் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு நல்ல கதை ஒருத்தர் வச்சுருப்பாங்க. ஆனால் வந்து அதை வந்து திரையாக வந்து உருவாக்குறதுக்கு, திரைக்கு கொண்டு வரதுக்கு ஒரு ப்ரொடியூசர் இன்றைக்கி கிடைக்க மாட்டேங்கிறாங்க. இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷன். இதனால் என்ன பண்ணுறாங்க, யார் அந்த கதையில் வச்சுருக்காரோ அல்ல அவரே என்ன பண்ணுறாரு, ஒரு 7-8 பேராக சேர்ந்து ஒரு க்ரௌட் ஃபண்டிங்கில் அந்த படம் எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி வந்திருக்கிற ஒரு படம் தான் மனிதர்கள் அப்படின்ற ஒரு படம். வீட்டுக்கு போல எல்லாரும் ஜெயிலுக்குள்ள உட்கார்ந்துயா. ஒரு கூட்டா பணத்தை திரட்டி நண்பர்களாக சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு படம். நண்பர்கள், உறவினர்களாக சேர்ந்து எடுத்த படம். அந்த மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் சில படங்கள் வந்திருக்கு. அந்த வகையில் வந்திருக்கிற ஒரு படம் மனிதர்கள். இந்த படத்தை ராம் இந்திரா வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. என்ன கதை அப்படின்றத நம்ம பார்ப்போம். கொடைக்கானல் மாதிரி ஒரு மலைப்பகுதி. கொடைக்கானல் கிட்டத்தட்ட அதோடைய மலைப்பகுதியில் ஒரு 5 பேர் வந்து சுற்றுலாவுக்கு போகிறாங்க. சுற்றுலாவுக்கு போகும்போது எல்லாருமே படித்தவங்க, ஓரளவுக்கு வேறு வேலைகளில் இருக்காங்க. கொஞ்சம் அதிகமாக குடிச்சிடுறாங்க. குடித்ததுக்கு அப்புறம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஒரு கைகலப்பு ஏற்படுது. அதில் ஒருத்தர் அந்த குடித்த பாட்டில் குத்தி இறந்துடுறாரு. ஸோ இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த டெட் பாடியை எடுத்துகிட்டு கார் டிக்கியில் போட்டு அங்கேருந்து சிறுமலை அப்படின்ற ஒரு பகுதிக்கு போகிறாங்க. அந்த சிறுமலைக்கு போகக்கூடிய பகுதியில் நடக்கக்கூடிய சம்பவங்களும் இதுவும் என்ன கதை அப்படிங்கிறது தான் இந்த படத்தினுடைய கதை. இது வந்து அந்த டெட் பாடியை வந்து அவங்க புதைச்சாங்களா, என்ன செஞ்சாங்க அப்படிங்கிற, அந்த டெட் பாடி என்ன ஆச்சு அப்படிங்கிறதும் இந்த படத்தினுடைய ஒரு கதை. இந்த படத்தினுடைய ஆரம்பம் என்பது, இவங்க வந்து இந்த குடிச்சது இந்த இதெல்லாம் காட்டலை. அவர் இறந்து போகிறதுல இருந்து அந்த கொலை செய்யப்படுறது வந்து கதை வந்து துவங்குது. முதல் 10 நிமிஷம் இந்த படம் வந்து வித்தியாசமாக இருந்தது. ஏன்னா லைட்டிங், ஏதோ ஒரு காட்டில் நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் போக போக இந்த படம் வந்து நமக்கு வந்து அவ்வளவா வந்து ஈர்ப்பாக இல்லை. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் ஒரு இது வந்து இந்த படத்தினுடைய பட்ஜெட் அப்படின்ற ஒரு காரணத்தினால இந்த டைரக்டர் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, இந்த 5 நடிகர்கள் காரில் ட்ராவல் ஆகுறாங்க இல்லையா, இவங்க கூட பேசுகிற வசனங்களையே வந்து ஒரு படம் முழுக்க கொண்டு வந்திருக்காரு. திருப்பி இவங்க மொத்த டைட் க்ளோஸ்அப்லேயே வச்சிருக்காரு. நம்மளால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள பார்க்கவும் முடியல, அவங்க பேசுகிற டைலாக்கை கேட்கவும் முடியல. ஏன்னா அவங்க எப்போ பார்த்தாலும் கத்தியும் இறைச்சலாகவும் பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏதோ அப்பப்போ கொஞ்சம் சோகமாகறாங்க. அந்த சோகமாகிறது அவங்க எதுக்காக சோகமாகறாங்கிறது சரியாக கம்யூனிகேட் பண்ணிக்கிடவே முடியல. இவங்களுடைய அந்த மொழி உச்சரிப்பு அப்படிங்கிறது வந்து சரியான ஆணித்தரமாக படங்களில் வந்து இல்லை. அது ஒரு குறைபாடு. 2வது, இவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து படம் போர் அடிக்குது. கிட்டத்தட்ட வந்து படம் வந்து 1.25 மணி நேரம் தான். ஆனால் 1.25 மணி நேரம் உட்கார்ந்தது ஏதோ ஒரு 3 மணி நேரம் உட்கார்ந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் இந்த படத்துக்கு வந்து கொடுத்தது. ஒரு டெட் பாடியை எடுத்துக்கிட்டு கொடைக்கானல்ல இருந்து திண்டுக்கல் வழியாக சிறுமலை பகுதிக்கு போகிறாங்க அப்படின்னா, அங்கே வந்து எவ்வளவோ ட்விஸ்ட் வச்சிருக்கலாம் படத்தில். ஒரு போலீஸ்காரரை வந்து கிராஸ் செக் பண்ணியிருக்கலாம். போகிறவர் ஒருத்தர் வந்து என்னன்னு பார்த்துருக்கலாம். இங்கே எவ்வளவோ விஷயங்கள் வந்து கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நாம் வந்து ஒரு டெட் பாடியை மறைக்கிறது அப்படிங்கிறது ஒரு த்ரில்லர் கதையில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்லைன். நம்ம திருஷ்யம் படம்லாம் பார்த்துருப்போம். அந்த ஒரு டெட் பாடியை மறைக்கிறது அப்படிங்கிறத வச்சே வந்து அவங்க ஒரு 3 ஜேனர் வரைக்கும், 3 வகை ஒரு பார்ட்டாக வந்து படத்தை எடுத்திருக்காங்க. அந்த மாதிரி இப்போ நிறைய கதைகளும் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த மாதிரி ஒரு ஒன்லைன் அவர் எடுத்துட்டு அதுக்கான ஒரு மெனக்கடல் எதுவுமே அவர் வந்து பண்ணவே இல்லை. இப்போ இவ்வளோதான் பட்ஜெட்டுன்றதால காருக்குள்ளேயே வந்து கதையை வந்து முடிச்சிட்டாரு. எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு மனிதர்களும் வந்து பெருசாக கதைக்குள்ளே வரல. ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவங்க ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறாங்க. அப்போ ஒரு திருவிழா நடக்குது. திருவிழா நடக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, அங்கே சில திருவிழாவை தாண்டி போகும்போது அங்கே சில திருடர்கள் வந்து இவங்களை வழிப்பறி பண்ணுறாங்க. அப்போ இவங்ககிட்ட இவங்க மாட்டிக்குவாங்களோ அப்படிங்கிற ஒன்று பரபரப்பு மட்டும் நம்ம மனசில் வருது. மற்றபடி ஒரு 1.25 மணி நேரத்தை ஒரு 10 அல்லது 15 நிமிஷம் வரக்கூடிய இந்த சீன் மட்டும்தான் நம்மளை ஈர்க்குது. பாக்கி எல்லாமே நமக்கு வந்து பெரிய அளவில் வந்து பெரிய ஒரு பரபரப்பையோ ஒரு சுவாரஸ்யத்தையோ நமக்கு வந்து ஏற்படுத்தலை. அதற்கு காரணம் என்னன்னா, அந்த படத்தில் வந்து வேற ட்விஸ்ட்டோ வேற ஒரு காட்சிகளோ படத்தில் வந்து பெரிய அளவில் இல்லை. இந்த படத்தில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெண்களே நடிக்கலை. இது வந்து பெண்கள் நடிக்காத குறையா நம்ம வந்து சொல்லலை. ஆனால் அந்த படத்தில் வந்து கேரக்டர்ஸ் வந்து தனக்கு ஒரு மனைவி இருக்கிறதாகவும் சில பேர் சொல்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு வந்து என்னன்னு காட்டியிருக்கலாம். அவங்க பேசுகிறதும் நமக்கு வந்து புரியவும் இல்லை. ஸோ அவங்க அதை வந்து கரெக்டாக அவங்க புரிய வைக்கவும் முயற்சி பண்ணல. ஒரு க்ரௌட் ஃபண்டிங் முறையில் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு படம் எடுத்திருக்காங்க. ஆனாலும் அந்த கதைக்கான ஒரு நியாயத்தை அந்த படம் சேர்த்து இருந்திருக்கணும்.
அந்த ஒரு த்ரில்லர் ஜானருக்கான ஒரு 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 ஒன்லைன் இருந்தும், ஒரு கதை அமைப்பு இருந்தும், பெரிய அளவுல இந்த திரைக்கதைகள் வந்து வலு இல்லாதனால இந்த படம் வந்து இதாகல. மியூசிக்க பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல மியூசிக் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் லைவ் மியூசிக் தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இடத்துல மட்டும் தான் பின்னணி இசை வந்து வருது. அது கொஞ்சம் லெவல்ல நல்லா இருக்கு. கேமராமேன் வந்து அந்த ஒரு இருட்ட வந்து நல்லா காட்டியிருக்காரு. ஆனா வந்து எல்லா சீனும் வந்து அவர் டைட் க்ளோஸ் அப்லயே வச்சதுனால ஓரளவுக்கு மேல நம்ம இந்த படத்த வந்து ரசிக்க முடியல. மனிதர்கள் வித்தியாசமா எடுத்துக்கிட்ட ஒரு முயற்சி இந்த படம். ஆனா முழுமையா வந்து நம்மள ரீச் ஆகல. அதற்கு காரணம் இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த படத்துல வந்து அவங்க உழைக்காததும், இன்னும் அவங்க ஆழமா இந்த படத்துக்குள்ள போய் திரைக்கதைய வலு சேர்க்காததும் ஒரு காரணம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா இந்த படத்த போய் நீங்க பாருங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தீபிகா அதிர்வுகளுக்காக நான் உங்கள் ராகவ் குமார்.